மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்க மக்கள் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருங்கள் என்று ட்ரம்ப் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது மிகவும் ஆபத்தானது. இந்த போர் இதோட முடிய போறதில்ல. இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கூட்டு சேர்ந்து ஈரானை தாக்குறாங்க இல்லையா, இந்த போரானது மிகப்பெரிய அளவுல உலகத்துல பாதிப்பை உருவாக்க போகிறது. அது மட்டும் இல்லாம இந்த போரால இப்ப ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எங்க மேலேயே தாக்குதல் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிட்டாங்க. ஈரான் தங்களுடைய கப்பற்படையை பயன்படுத்தி ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினதுனால உலகின் வர்த்தகம் நடைபெறக்கூடிய முக்கியமான வழித்தடங்கள்ல இந்த ஹார்முஸ் ஜலசந்தியும் ஒண்ணு. உலகில் இருக்கக்கூடிய வணிக பாதையில 30% வணிகம் என்பது இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஜப்பானு, சவுத் கொரியா, அப்புறம் கிழக்காசிய நாடுகள், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்த பக்கம் தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம், கம்போடியா, அதே போல பிலிப்பைன்ஸ், இப்படி இந்த கிழக்காசிய நாடுகள் மிகப்பெரிய அளவுல இதுல பாதிப்படைவாங்க. இந்தியா மாற்று வழிகளை நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இந்தியா அந்த அளவுக்கு ஒரு வல்லமை படைத்த நாடு. ஆனா இந்த கிழக்காசிய நாடுகள் எப்படி இதை சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா கச்சா எண்ணெய் விலை உயர்வதற்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்ப பாருங்க, இன்னும் சரியா இந்த போர் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு 4 நாள்ல கச்சா எண்ணெய் விலை எல்லா நாடுகளிலும் உயர ஆரம்பிக்கும். இப்பவே ரேட்டு தாறுமாறா ஏறிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஈரான் என்ன பண்றாங்கன்னா, எங்களை நீங்க அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜலசந்தியை மூடிட்டாங்க. அதே நேரத்துல வளைகுடா நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வளைகுடா நாடுகள்ல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சதுனால இந்த பக்கம் சவுதி, ஏமன், ஓமன் இவங்களும் பாத்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்தி எல்லாம் செய்யறாங்க, குவைத்து. சோ இவங்க கிட்ட இருந்தும் நம்மளால எண்ணெய் வாங்க முடியாது. ஏன்னா அங்கேயும் ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஈரானும் இஸ்ரேலும் அல்லது ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா மட்டும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்கன்னா நாம மற்ற வளைகுடா நாடுகள்ல இருந்து எண்ணெயை இறக்குமதி பண்ணலாம். ஆனா வளைகுடா நாடுகள் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் போர் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதனால எங்கிருந்துமே நம்மளால ஆயில் வாங்க முடியாது. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினாலும் இந்த வழித்தடம் வழியா தான் வந்தாகணும். இப்ப இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் இந்தியாவுக்கு, ரஷ்யா கிட்ட இருந்து விளாடிவோஸ்டோக் வழியாக நாம விளாடிவோஸ்டோக்ல இருந்து மலேசியா, சிங்கப்பூர் வழியாக சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புதிய வழித்தடத்துல எண்ணெய் வர்த்தகம் செஞ்சோம் அப்படின்னா இந்த போரினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நம்மளால சமாளிக்க முடியும். என்ன, சென்னை துறைமுகத்துக்கு வந்துரும், சென்னையில இருந்து இந்தியா முழுக்க எல்லா இடத்துக்கும் நாம அனுப்பிடலாம் கச்சா எண்ணெய. சோ கச்சா எண்ணெய் மட்டும் இல்ல, மற்ற இறக்குமதி பொருட்கள் ரஷ்யாவில இருந்து என்னென்ன வருதோ அது எல்லாத்தையுமே நாம விளாடிவோஸ்டோக்ல இருந்து இந்த சென்னை வழித்தடத்துல நாம கொண்டு வரணும். சோ நிச்சயமா இதை இந்தியா செய்வாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இல்லையா, அமெரிக்க மக்கள் உயிரிழக்க நேரிடும், பல உயிர் தியாகங்களை செய்ய தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. இப்ப அவர் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த போருக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. என்ன அப்படின்னா அர்மடா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அர்மடா அப்படின்னா ஒரு பேரழிவு அப்படின்னு அர்த்தம். அந்த பேரழிவு சாதாரண பேரழிவு இல்ல, மிகப்பெரிய ஒரு பேரழிவு அப்படின்னு அர்த்தம் அர்மடான்னா. அப்ப எந்த அளவிற்கு ஒரு முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த பேரை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஈரான் ஒரு சக்தி வாய்ந்த ராணுவம். நம்ம ஈரானையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அமெரிக்காவும் சக்தி வாய்ந்த ராணுவம் தான், இந்த பக்கம் இஸ்ரேலும் சக்தி வாய்ந்த ராணுவம் தான். ஆனா அதே நேரத்துல ஈரானால அமெரிக்கர்கள் கொல்லப்படலாம், அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தப்படலாம். அதனால அமெரிக்க மக்களும் உயிர் தியாகம் செய்ய வேண்டி வரும் அப்படிங்கறத ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா இந்த போர் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு போரா நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க பேர் வச்சதா இருக்கட்டும், இப்ப அமெரிக்க மக்கள் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருங்கன்னு ட்ரம்ப் சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இதுல நடுவுல இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம காங்கிரஸ் கட்சிக்காரன் குறுக்க வந்துட்டு ஓடுறான். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ், பொதுச் செயலாளர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போயிட்டு அங்க இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பிரதமரோடு பேசிவிட்டு இந்தியாவிற்கு வருகிறார். அடுத்த 2 நாள்ல போர் ஆரம்பிக்குது. அப்ப இதற்கு நரேந்திர மோடி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. முட்டாளாயா நீங்கலாம்? காங்கிரஸ்காரன் முட்டாளுங்கிறது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முட்டாளா இருக்கலாம், இப்படி அடி முட்டாளா இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் போனது ஒரு அரசியல் பயணம். இப்ப நரேந்திர மோடி அவர்கள் நேரா இஸ்ரேல்கிட்ட போயிட்டு நீங்களும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அடிங்கன்னு சொல்லிட்டு வந்தாரா, இல்ல போட்டு கொடுத்துட்டு வந்தாரா? இல்லையே. அது ஒரு அரசியல் பயணம். இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கணும் அப்படிங்கறது எப்பவோ திட்டம் போட்டாங்க. எப்ப தாக்குதல் நடத்தணும், என்ன செய்யணுங்கிறத ஒரு நாடு ஏற்கனவே முடிவு செஞ்சிருப்பாங்க. அது ராணுவ ரகசியம் போல ரகசியமா வச்சிருப்பாங்க.
அதை வந்து பிரதமர் மோடி அவர்களை வர வச்சு நாங்க வந்து இன்னும் 2 நாள்ல ஈரானை தாக்க போறோம், நீங்க இப்ப வந்துட்டு போயிடுங்க, வாங்க அது சம்பந்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட போறாரா இஸ்ரேலோட பிரதமர்? இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்பவோ பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போனதுக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் அடிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா எதையோ முடிச்சு போறது, முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுறது. காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க ஏன் இப்படி பண்றானுங்கன்னு தெரியல. அதாவது இவனுங்களே வந்து பேரை கெடுத்துக்கிறானுங்க காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க. அறிவு இல்லை, எங்களுக்கு அறிவு கிடையாது, நாங்க முட்டாள் அப்படின்னு இவங்களே நெத்தில எழுதி ஒட்டிக்கிறானுங்க ஸ்டிக்கரை. நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் பயணத்துக்காக போயிட்டு வந்தார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து பல்வேறு திட்டங்களை முன்கூட்டியே செயல்படுத்தி இந்த தேதியில தான் நாம அடிக்க போறோம், இப்படித்தான் அடிக்க போறோங்கிறத ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்காக அது வரைக்கும் இஸ்ரேல் சும்மா இருக்குமா? அவங்க நாட்டுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா பல சந்திப்புகள், பல அதிபர்களோட சந்திப்புகள், பிரதமர்களோட சந்திப்புகள், அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இஸ்ரேல். இப்ப அமெரிக்காவும் அப்படிதான், எப்ப போர் செய்யறோங்கிறத முடிவு பண்ணுவாங்க, அது ரகசியமா இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்ட பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? எதையுமே வந்து வெளிப்படையா சொல்லலாம் மாட்டாங்க. இந்த தேதியில தான் நான் அடிக்க போறேன், இந்த இடத்துல வந்து நான் அடிக்க போறேன் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிட்டு எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுவும் இந்தியாவினுடைய பிரதமரை வர வச்சு அவர்கிட்ட பேசிட்டு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கிடையாது. சரிங்களா? இந்தியா வேற, அமெரிக்கா இஸ்ரேல் வேற. முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சியாருக்கு ஜியோ பாலிடிக்ஸே தெரியல. சரி, இப்போ இந்த போரால அதாவது நம்மளுடைய உணவுப் பொருட்கள்ல இருந்து கச்சா எண்ணெய் விலை உயர்வுல இருந்து எல்லாமே நடக்க போகுது. இந்த போர் வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு ஈரானுடைய ராணுவ தளபதி சொல்லிட்டாரு. அதாவது ஈரானுடைய தலைவர் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். கொல்லப்பட்டார்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்க, இன்னும் அவர் வந்து கொல்லப்படல, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. அதாவது எதிரிகளை வீழ்த்தும் வரை நாங்கள் போர் செய்வோம், இந்த போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு ராணுவ தளபதி சொல்லிட்டாரு. அப்பனா என்ன அர்த்தம்? 3வது உலக போருக்கு தொடங்கி வைக்கிறாங்க. இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து 3ஆம் உலக போரை தொடங்கி வைக்கிறானுங்க. இதுல ஈரான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க தான் எங்களை முதல்ல அடிச்சீங்க, நாங்க போற தொடங்கல, நீங்க தான் தொடங்கிருக்கீங்க, முடிக்க போறது நாங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஈரான் அமெரிக்காவை நோக்கியும் ஏவுகணைகளை அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவ்வளவு தூரம் லாங் மிசைல் வந்து ஈரான் கிட்ட இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். அவங்க வச்சிருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 40,000த்திற்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வந்து ஈரான் வச்சிருக்கிறாங்க. அதுல அமெரிக்கா வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இஸ்ரேல் இல்லனா அமெரிக்கா 2 நாடுகள் மீதும் நேரடியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மேல மட்டும்தான் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா அமெரிக்கா மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அமெரிக்கா பதிலுக்கு ஈரானை முழுசா அழிக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. இப்ப இந்த சண்டையில வந்து நம்ம இவங்களா அவங்களா யார் பக்கம் அப்படிங்கறத பேசுறதை விட்டுட்டு இதனால் 3ஆம் உலக போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இப்ப ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு, என்ன செய்யலாம் அப்படின்னு. அவருடைய நட்பு நாடுகளோடு தற்போது புட்டின் அவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்காரு. ஏன்னா ரஷ்யாவுக்கு ஈரான் வந்து மிகவும் முக்கியம், வர்த்தக கூட்டாளி ரஷ்யாவும் ஈரானும். ஏன்னா ரஷ்யாவினுடைய பொருட்கள் ஈரான்ல விற்பனை செய்யப்படுது. அவங்க இவங்க கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் எல்லாம் ஒருத்தர் மாத்திக்கிறாங்க. உணவுப் பொருட்கள்ல இருந்து பல்வேறு பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி என்பது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது ஈரானை ரஷ்யா அவ்வளவு சீக்கிரம் விட்டுறவும் மாட்டாங்க. இந்த போர்ல ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா களத்தில் இறங்கினாலோ அல்லது சீனா களத்தில் இறங்கினாலோ அது உலக போராக மாறிவிடும். என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.